ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லுறவு சேனல். எனக்கு 77 வயசு ஆகிறது. மனைவி இருந்து 10 வருடங்கள் ஆகிறது. எனக்கு அன்பு நீற்ற நிறைவுற்ற மறந்த எத்தனையோ முதியவர்கள் நானும் ஒருவன். இருக்கின்ற 4 மகனின் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மகனை விட்டு 3வது மகனிடம் நான் செல்லுவேன். இன்னைக்கு 4 நாளாக இருக்கிறேன். கடைசி மகனுடன் செல்லும் இருப்போது வயதான விரல்களை கொண்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். கடைசி மகனிடம் செல்லும் நாட்கள் எப்போ வரும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறேன். போன தீபாவளிக்கு 2வது மகன் மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டியும் பழுப்பு நிறம் பழமாக பல நாட்கள் ஆகிவிட்டது. முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து விட்டு 3 வாரங்கள் ஆகிவிட்டது. இப்போது இருக்கும் கோபக்காரனிடம் மகனிடம் கேட்டால் என்ன நடக்குமோ என்று தெரியாமல் தவித்து முழித்தேன். என்ன செல்வானோ என்று பார்த்து கண்ணாடி ஒளித்து வைத்து விட்டேன். வெறும் கண்ணாடியோடு தடுமாறிக்கொண்டு இருக்கிறேன். கடைசி மருமகனிடம் சொல்லி தான் மாற்றி கொண்ட வேண்டும். இன்னும் 4 நாள் போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாகளை துவைத்து வைத்து கொண்டு வேண்டும். துணியை துவைக்கும் மிஷின் இருந்தால் என்னுடைய துணியை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய ஆடையை கூட ஓடவிடாமல் ஏதோன அநியாயம் வைக்கிறார்கள். கஷ்டமாக இருந்தாலும் மகனின் கூட ஏதாவது மகளும் சொல்லு விடுவதில்லை. இன்னும் 4 நாட்கள் தானே இருக்கு. ஹோட்டல் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடி வரும் குழந்தை போல கடைசி மருமகனின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டு இருக்கிறேன். கடைசி மருமகன் மற்றவர்கள் போல கார், சொந்த வீடு வசதி இல்லை. வாடகை வீடு தான். 2 பேரும் 2 மோட்டார் பைக்கில் இருக்கிறது. நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமகள் தன் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ்ஸோடு வருவாள். அந்த ஸ்கூட்டரின் உட்கார்ந்து கொண்டு போவதெல்லாம் அப்படியே என்னோட ஆனந்தமாக எனக்கு தெரியுது. என்னெல்லாம் நடந்து கொண்டு அவள் கேட்டும்போது போக பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டும் சொல்லி கொண்டு போவேன். அவள் கோட்டக்காரி என்பது போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டிப்பாவது என்னுடைய கட்டப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரையாவது சரியாக வாங்கி கொடுத்தார்களா என்று எதிர்பார்த்து திட்டுவாள். அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டு நான் வாங்கி இருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள். அவளை ஏன் எனக்கு மகளாக பெறவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டாள் என்று வருத்தத்தாக தெரிவித்து கொள்ளலாம். 4 நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இருப்பதால் எப்போது போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தாள். ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள். ஸ்கூட்டரில் உங்களுக்கு சேவிங் பண்ண கூட யாரும் போக நேரம் இல்லையா? அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக ஆயிட்டாங்களா என்னும் போதெல்லாம் அதெல்லாம் என்னம்மா 2 பேரும் என்ன ஆராய்ச்சி அவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருங்கப்பா, பேசாமல் வாங்க என்று ரோஸ் மில்க் கடைக்கு போவதற்குள்ள சரவண கடைக்கு தான் அழைத்து சென்றார். கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள். மெலியான மார்க்கெட்டை சீட்டை காட்டி குழந்தைகள் போல் தயங்கி ஒரு பக்கம் முடிந்த கண்ணாடியை காட்டினான். கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடியை மற்ற அழைத்து சென்றாள். இதுக்கு உங்களை அனுப்ப மாட்டேன், சண்டை போடுறாங்க, புரியுதாப்பா? உன்னை முறைத்தால் என்னோட பதில் இல்லை. ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பெருமையாக கூட்டி போகிறாங்க. அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புகிறாங்க. இது தேவையில்லாத இதே வேலையாக போச்சு எல்லாருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டு கண்ணாடியை மாற்றிக்கொண்டாள். துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கீங்களா? நீங்கள் தானே துவைச்சிங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்க என்று டீச்சர் போல முறைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாக சிரித்தேன். அவளுக்கு சிரித்து விட்டாள். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையில் நிரப்பை கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள். ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும்போது லேசாக மயக்கம் வருது, சாஞ்சுக்கட்டுமா என்று கேட்டான். கொஞ்ச தூரம் நான் தான்ப்பா, போயிடலாம், பத்திரமாக சாஞ்சு கொள்ளுங்க என்னோட மெதுவாக சாஞ்சு கொண்டேன். உண்மையாக எனக்கு மயக்கம்லாம் வரல. நான் பெறாத மகனின் மீது சாய்ந்து கொள்ள ஆசை இருக்கிறது. அதனால் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன். இன்னும் 1 மாதத்தில் அவனுக்கு சொல்லித்திட்டு நடுவில் காணாமல் போகும் என் ஊமை காயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.